இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ரண்டிஸ், அதாவது அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்காங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து 19 பிப்ரவரி 2025 டு 5 மார்ச் 2025 வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. மோர் டீட்டெயில் வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து அப்ரண்டிஸு, ஏஜு, எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ட்ரைனிங் பீரியடு, ஸ்டைஃபண்டு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, ஃபீஸ் இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். மொத்தம் இதில் கொடுத்துருக்க வேக்கன்சி வந்து 2691 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 122 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் 54, எஸ்சி கேட்டகரியில் 23, எஸ்டி கேட்டகரியில் 1, ஓபிசி கேட்டகரியில் வந்து ஒரு 32, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து 12, அது போக அதர் ஹச்ஐயில் 2, ஓசி 1, விஐ 1, அதுக்கப்புறம் ஐடியில் 1, டோட்டல் அந்த மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்து ஒரு 5. மொத்தம் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 122 வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 20 வயசுலேருந்து 28 வயசு வரை இருக்கலாம். 1 பிப்ரவரி 2025க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது போக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி யாராக இருந்தாலும் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரினா 3 வருஷமும், அதர் பேக்வேர்டு அதாவது பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் கிராஜுவேட் டிகிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 1/4/2021 அந்த இயரில் உள்ளவங்களா இருக்கணும். அந்த இயரில் உள்ளவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 5/3/2025 வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரைனிங் பீரியடில் வந்து எம்ப்ளாயருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் எம்ப்ளாயீஸ், இவங்க வந்து ட்ரைனிங் எம்ப்ளாயர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பேங்க் ரிலேட்டடில் உள்ள எம்ப்ளாயீஸ் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தம் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 1 இயர் தான் இந்த அப்ரண்டிஸ் போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் அண்ட் பெனிஃபிட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அப்ரண்டிஸில் பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது வரைக்கும் 1 மந்த்துக்கு உங்களுக்கு 15,000 சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு எந்த அலவன்ஸும் இருக்காது அப்படிங்கிறது இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்பயும் போல தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் என்னலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஜென்ரல் பை ஃபைனான்ஸ் அவேர்னஸில் வந்து 25 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் 25 கொஸ்டின்ஸு, குவான்டிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடில் வந்து 25 கொஸ்டின் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 100 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் டைம், எக்ஸாம் டைம் வந்து உங்களுக்கு 60 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மோர் டீட்டெயில் வந்து நீங்கள் இதில் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆல் ஃபீமேல்ஸ் கேட்டகரிக்கு வந்து 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 600 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருந்தால் 400 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரேக்கப் ஆஃப் நம்பர் சீட்ஸ், அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படி சொல்லி நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், திருப்பூர், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 122 வேக்கன்சியுமே அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் போடுறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்து கீழே வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ற ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபார்மை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் பிடிஎஃபாக கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி பார்ப்போம். இது மாதிரி மோர் ஜாப்ஸ் டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாப் சீக்கர்ஸ் பை சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.